சிவன் மீது அன்பும் பக்தியுமாக இருந்த 63 நாயன்மார்கள் ஒருவரான எரிபத்த நாயனாரை பற்றி இன்று காணலாம். எரிபத்த நாயனார் சோழ நாட்டில் உள்ள கரூரில் பிறந்தார். இப்போது கரூர் என்று அழைக்கப்படுகிறது. எரிபத்த நாயனார் எப்போதும் தன் கையில் ஒரு மழுவுடனே இருப்பார். எரிபத்த நாயனாருடைய பணி என்னவென்றால், சிவபூஜைக்கு உதவியாகவும் சிவனடியாருக்கு தொல்லை தரும் எதுவாக இருந்தாலும் அதை தடை செய்வார். எரிபத்த நாயனார் சைவ சமயம் தலை தோங்குவதில் உறுதியாக இருந்தார். இதை கண்டு சிவபெருமான் இவரை சோதிக்க எண்ணி ஒரு திருவிளையாடலை நடத்த முடிவு செய்தார். அப்போது சோழ நாட்டை ஆண்ட புகழ்ச்சோழ மன்னனின் பட்டத்து யானை அழகாக அலங்கரிக்கப்பட்டு வீதியில் உலாவது கொண்டிருந்தது. அச்சமயம் ஒரு முதியவர் பூக்களை இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதற்காக கொண்டு சென்று கொண்டிருந்தார். புகழ்ச்சோழனின் பட்டத்து யானை ஈஸ்வரன் கோயிலுக்கு பூக்களை எடுத்து போய்க் கொண்டிருந்த முதியவரை தள்ளியதில் பூக்கள் கீழே விழுந்தது. சிவபூஜைக்கு உண்டான மலர்கள் இல்லை என்றால் சிவபூஜை தடைபடும். இதை கேட்ட எரிபத்த நாயனார் கடும் கோபம் கொண்டார். உடனே தன்னிடம் இருந்த மழுவை எடுத்துக்கொண்டு யானை இருந்த இடம் நோக்கி சென்றார். அவர் மனதில் சிவபூஜை தடைபட்டது மட்டுமே இருந்தது, வேற எதுவும் இல்லை. எரிபத்த நாயனார் தன்னுடைய மழுவை எடுத்து யானையின் தும்பிக்கையை வெட்டினார். யானை அவ்விடத்தில் துடிதுடித்து இறந்தது. அவர் கோபம் மட்டும் அடங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாது அவ்யானையை ஓட்டி வந்த பாகனையும் தன் மழுவால் வெட்டி சாய்த்தார் எரிபத்த நாயனார். இதை கேட்ட புகழ்ச்சோழன் அவ்விடத்தை நோக்கி வந்தார். நடந்ததை விளக்கமாக கேட்ட பின் எரிபத்த நாயனாரிடம், நானே இச்செயலுக்கு முழு பொறுப்பு ஏற்கிறேன் என்று கூறி வாளால் தன் உயிரை மாய்க்க பார்த்தார். இதை கண்ட எரிபத்த நாயனார் தன் மீது உள்ள தவறை உணர்ந்தார். சிவன் மீது இவ்வளவு பற்று கொண்ட புகழ்ச்சோழனின் பட்டத்து யானை தான் வெட்டியதில் பாவம் புரிந்ததை எண்ணி தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்தார் எரிபத்த நாயனார். இத்தோடு தன் திருவிளையாடல் முடித்துக்கொள்ள எண்ணிய சிவபெருமான் எரிபத்த நாயனாரின் சிவபக்தியை உலகம் அறிய செய்துவிட்டார். உடனே தேவியுடன் வானில் தோன்றிய சிவபெருமான் எரிபத்த நாயனாரின் சிவபக்தியை கண்டு மகிழ்ந்தோடு இழந்த எல்லா உயிர்களையும் உயிர்ப்பித்தார். இங்கிருந்த அனைவரும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி பெரும் ஆசையை பெற்றார்கள். சிவன் மீது கொண்ட பற்றினால் எரிபத்த நாயனார் 63 நாயனார்களில் ஒருவராக பாடப்பட்டுள்ளார். அழிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தொண்டு துறையில் பாடப்பட்டிருக்கிறது. ஓம் நம சிவாய.